என்னம்மா சமையல் முடிச்சிட்டிங்களா? சமையல் முடிஞ்சிருச்சு. ரசம் தான் வைக்கணும். கொள்ளு ரசம் வைப்போன்னு இருக்கேன். சரி சரி. அம்மா காலையிலே சளிக்கு கொள்ளு ரசம் நல்லது. என் பையனுக்கு ஒரே நெஞ்சு சளியா இருக்கா. சரி கொள்ளுல ரசம் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சமையல் முடிஞ்சிச்சுலம்மா, ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு? ஒரு முக்கால் கப்பு கொள்ளு எடுத்துக்கோங்க. சரி. இந்த குக்கரில் வேக வச்சு இதை அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி, அழைச்சிட்டோம். கொள்ளு கழுவியாச்சு. இப்போ இதில் ஒரு 3 தக்காளி போட்டு வேக வச்சு விடுவோம். சரி. தண்ணி நிறைய ஊற்றிருக்காங்க. ஓகே. தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். சரி. வேக வச்சு எடுத்துக்கிட்டு எத்தனை விசில் விடணும்? ஒரு 4-5 விசில் விடுங்க, நல்லா வேகிற அளவுக்கு. சரி. வெந்து வச்சாதான் கொள்ளு ரசம்லாம் நல்லா இருக்கும். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்குவோம். நல்லா வேகட்டும். வெந்ததையும் ரசம் வைப்போம். வறுத்து நுணுக்கியும் செய்யலாம், இது மாதிரி வேக வச்சும் செய்யலாம். ஓகே ஓகே. இது விசில் வரட்டும். சரி. கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் வெந்நீர்ல. அது ஊறட்டும். அது விசில் வந்ததையும் இது ரசம் வைப்போம். சரி. A few moments later. நம்ம வெந்துருச்சா? வந்துருச்சு. இதை ஆவி போயிடுச்சு. இதை நுணுக்கிட்டு வந்துடுவோம். சரி சரி. நடக்குங்க. ஓகே. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அரைமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சரி. எல்லாம் ஒரு 1/4 ஸ்பூன் சொல்லவா? ஆமாம். ஓகே. அப்புறம் மிளகா 2 போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா 2 போட்டுக்கோங்க. சரி. போட்டுட்டு பூண்டு தோலோட போடுங்க. அப்போதான் ரசம் வாசமாக இருக்கும். தோலை உரிச்சிலாம் பூண்டு நசுக்காதீங்க ரசத்துக்கு. எப்போதுமே அம்மா வந்து தோலோட தான் பூண்டு வந்து நசுக்குவாங்க ரசத்துக்கு. நல்லா கழுவிக்கங்க. கழுவி என்ன பூண்டுலாம் எங்கெங்க போடுறாங்க, கொட்டி கிடக்கும்ல, அதனால பூண்டை தோலோட கழுவிக்கிட்டு அதையும் போட்டுக்கோங்க. இதுலயே போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதை ஓகே. நல்லா குறன்னு இருக்கு. ஓகே. இது மாதிரி ஒன்று கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. சரி. இது இருக்கட்டும். இது வெந்துருச்சு, எடுப்போம் அதை. ஓகே. வருங்க, வெந்துருச்சு நல்லா. வருங்க. ஓகே. ஓகே. நல்லா வெந்துருச்சு. மையே வெந்துருச்சு. நல்லா கூட ஊற வச்சாதான் வேகும்னு நினைச்சேன். பரவாயில்ல, வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டா நல்லா இருக்கும். எடுத்து முன்னாடி தண்ணியை வடிகட்டுவோம். இதில் தக்காளி எடுத்து போட்டுடுங்க முன்னாடி. ஓகே. போட்டுட்டு இந்த தண்ணியை இதில் வடிகட்டிக்கங்க. வடிகட்டிட்டு இதை மசிச்சு கண்ணிலே மசிக்கிறீங்களா? உள்ளங்க மசிக்கிற இருக்குவா? இதிலே மசிச்சிடலாம். போதும், நல்லா வெந்துருக்குல்ல. சரி சரி. ஓகே. அது நல்லா மசிப்படுது. ஓகே ஓகே. மசிச்சாச்சு. சரி. ஓகே. இப்போ இந்த தண்ணி இருத்து வச்சிருந்தோம்ல, அதே இதில் ஊற்றி கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க. பருப்பு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அந்த பருப்பு மாதிரி தாளிச்சு கூட சாப்பிடலாம். சரி சரி. தக்காளி மசிச்சுட்டு
நல்லா கலக்கி விட்டு வடிகட்டிக்கோங்க. ம். ஆமாம், தண்ணியாக இருந்த மாதிரி இப்போ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கு தான். இப்போ இந்த புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். சரி. நல்லது, சளிக்கெல்லாம் நல்லது. நல்லா கொள்ளு ரசம் வச்சு பருப்பு துவையல், கத்திரிக்காய் வறுக்கலாம், உருளைக்கிழங்கு வறுக்கலாம், ஏன் கருவாடு கூட வறுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி வச்சதெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்குவோம். சரி. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குவோம். நல்லா கொழுந்து கருவேப்பிலையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை நிறையா போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கிள்ளி இப்படி போடுங்க. உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம், இதுக்கு தேவையான உப்பு போட்டால் போதும். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ தாளிச்சிட வேண்டியது தான். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். கடுகு 2 போட்டுக்கலாம். மிளகா 2, அதில் மொச்ச மிளகா 2, வரமிளகா 2 போட்டுக்கலாம். வதங்கினதையும் வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் வாசமாக இருக்கும். பூண்டு ஒரு 2-3 பல்லு அரிஞ்சு வச்சு அதையும் போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும் தாளிக்கும் போது போட்டால். எண்ணெயெல்லாம் ரசத்துக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது, இதில் இருக்கிற எண்ணெயே போதும். கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வைப்போம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ரசத்தை ஊற்றிடுவோம். மூடி கொதிக்க விடுவோம். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி நான் ஊற்றுவேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்தில். நம்ம துவரம் பருப்பு வச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊற்றுங்க. பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு செகண்டில் ஒரு கொதி வந்து டக்குன்னு நிறுத்திடுங்க. கொதி வந்துருச்சு, இப்போ நிறுத்திடலாமா? ஓகே, சூப்பராக இருக்குது பார்க்கவே. கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நெஞ்சு சளியாக இருந்துச்சுன்னா குடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். இதுக்கு நல்லா கருவாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வறுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பருப்பு துவையலும் அரைச்சி திங்கலாம், சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், சும்மாவும் குடிக்கலாம். நல்லா நெஞ்சு சளிக்கு நல்லது. நல்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் செய்கிற சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது சமையல் வேணும்னா கேளுங்க, சொல்கிறேன், செஞ்சு காட்டுறேன். ஓகே, எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. கொள்ளு ரசம் இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாமா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் சொல்லுங்கம்மா. பாய். எல்லோரும் சாப்பிட வாங்க. சரி சரி, ஓகே.